ஹலோ கைஸ், ஒவ்வொரு டாக்டரும் இந்த ஒரு ஆர்ட்டை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்கனால டிசீஸ்டு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண முடியும். அப்படி என்ன ஆர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி டேக்கிங் த ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் பேஷண்ட். உங்கள்கிட்ட பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப். நீங்கள் டாக்டரோ இல்லை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸே நீங்கள் கேட்கணும். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களோட ஓன் லாங்குவேஜை நீங்கள் சொல்ல விடணும். அது மட்டும் இல்லைங்க, நான் சொல்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியை ஈஸியாக எடுத்துடலாம். அதுதாங்க சாக்ரேட்ஸ் மெத்தட். அந்த எஸ் டினோட்ஸ் சைட் ஆஃப் த பெயின். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட் பெயினோட வராங்க அப்படின்னா எங்கே வலிக்குது, இந்த சைடு வலிக்குதா இந்த சைடு வலிக்குதான்னு கேட்குறதா எஸ் டினோட் சைட் ஆஃப் பெயின். ஓ ஆன்செட், எப்பப்போ வலிக்குது, காலையில் வலிக்குதா நைட் வலிக்குதா அப்படின்னு ஓ டினோட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி கேரக்டர். பெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா, டல்லாக இருக்கா, ரொம்ப கம்மியாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்னு தான் சொல்கிறது சி. ஆர் டினோட்ஸ் ரேடியேட்டிங். இந்த தலைவலி இப்படி ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படின்னு சொல்கிறது தான் ஆர். ஏ டினோட்ஸ் அசோசியேட்டிங் ஃபேக்டர். ஸோ ஹெட் பெயினால உங்களுக்கு நாசியா, வாமிட்டிங், ஸோ அந்த மாதிரி சென்சேஷன் இருக்கான்னு கேட்குறது. டி ஃபார் டைமிங். வந்த ஹெட் பெயினை எவ்வளோ டியூரேஷன் வரைக்கும் இருக்குது, 10 மினிட்ஸா, 20 மினிட்ஸா, 30 மினிட்ஸா. நெக்ஸ்ட் இ பார்த்தீங்கன்னா எக்ஸபேட்டிங் ஃபேக்டர். ஸோ எந்த ஒரு மெட்டீரியலோ இல்லை எந்த ஒரு திங்னால அந்த ஹெட் பெயின் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி. ஸோ அந்த பெயின் உங்களால் 100% டாலரபிளா இல்லை 50% டாலரபிளா அப்படின்னு கேட்குறதா எஸ். ஸோ இதை சாக்ரேட்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஹிஸ்ட்ரி டேக்கிங் எடுக்கலாம். இன்னும் முடியல ஹிஸ்ட்ரி டேக்கிங், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டியை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அன்டில் பாய்.